বুদ্ধির যেটুকু বুঝি তাহারে বলে তাহারে বুঝি। வித்யா புத்திர் ஜேட்டுக்கு புஜி, என்னுடைய இந்த புத்தினால துக்கு பூஜி. துக்குன்னா ரொம்ப சின்ன விஷயத்தை தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதுக்கு மேல என்னால புரிய முடியல. எனக்கு தந்த இந்த சின்ன அறிவினால நான் புரிந்து கொண்டது வந்து ரொம்ப சின்னதுதான். தஹாரே பலே தஹாரே பூஜி. பூஜின்னா சர்ச்சி தேடுறது, தஹாரின்னா உன்ன. தஹாரே பலே எந்த அந்த பலத்தினால, பலம்னா பலதான், பலம் எதனுடைய பலம்? அந்த வித்யா புத்தி ஜேட்டுக்கு புத்தி. எவ்வளவு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டனோ அந்த புத்தினால அந்த பலத்தை வச்சு உன்னை நான் தேட பார்த்தேன். যেটুকু বুঝি তাহারে বলে তাহারে বুঝি, অল্প জ্ঞানে যেটুকু বুঝি তাহাতে কোনো পায়ে পায়ে না। அல்ப ஞான, அல்ப ஞானா அற்பமான, அவ்வளவு சின்ன இந்த அறிவினால ஞானத்தினால நான் எதை புரிஞ்சுக்கிட்டனோ அதன் மூலம் தகாத்தை கோணோ தாய் பாயினா, நான் எதையுமே பெறவே இல்லை. அதன் மூலம் அந்த புத்தியை வச்சுட்டு எதையுமே நான் பெறவே இல்லை. உன்னை தேடுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணேன், ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்போ যেটুকু বুঝি তাহাতে কোনো পায়ে না, জানা যায় না, বোঝা যায় না। எனக்கு தெரியல, புரியல. பிரபு তোমার মনের কথা, பிரபு তোমার মনের কথা. உன்னுடைய மைண்ட்ல இது என்ன நினைக்கிறியோ, உன்னுடைய தாட்ஸ் என்னன்றது எனக்கு புரியவே இல்லை. இந்த சின்ன புத்தினால வச்சுக்கிட்டு என்னால எதையுமே பெற முடியல. அப்போ அவர்கிட்ட இருந்து என்ன கேட்கிறாரு டிவோட்டி? நீ தான் எனக்கு வழிகாட்டி ஆகணும், வேற வழி இல்லை. சோ இந்த சொற்களை எல்லாம் நீங்க அவரிடத்துல நீங்க பேச வேண்டிய விஷயம், கேட்க வேண்டிய விஷயம். இது நம்மளால முடியாத விஷயம் போது அவர்கிட்ட தான் நம்ம கேட்டாகணும். அப்படிப்பட்ட சில பாடல்கள் நான் தரேன். இதெல்லாம் தான் நீங்க கேட்கணும். அப்ப இது ஒண்ணுமே நான் ஒரு சில பாடல்கள் மட்டும் தான் எடுத்துக்கணும். நீங்க எந்த ஒரு பாடல் எடுத்தாலும் அவர்கிட்ட என்ன பேசணும், இந்த வார்த்தைகளா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுங்க. இப்ப பாருங்க, உங்க 6th லெசன் எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு பாருங்க, அவரோட நெருக்கம் எவ்வளவு ஓடுதுன்னு பாருங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்த தான் என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, அவரை எவ்வளவு நேரம் அவரை உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்க சொல்லலையா? பிராக்டிகலா ஃபீல் பண்ணீங்களா இல்லையா? அதெல்லாம் 6th லெசன் எடுத்தவங்களுக்கு அது புரியும். ஆக நீங்க 6th தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா சாதகங்களோட நிலையும் அதுதான். அப்ப யாரு வேணாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வார்த்தை என்ன கேட்கணும்னு தெரியவே தெரியாது நிச்சயமா. அப்ப அவர் வார்த்தைகள் தான் நீங்க வந்து புரிஞ்சாகணும். அடுத்தது பாருங்க, இப்போ பிரபா சங்கீதத்தை கொண்டாடுறோம். இந்த பிரபா சங்கீதத்தை இந்த இசையை அவர் கொடுக்கலன்னா நம்மளுக்கு இந்த பொக்கிஷமே கிடைச்சிருக்காது. அவர்கிட்ட என்ன பேசணும்ன்றத நீங்க எத்தனையோ பக்தர்கள் எழுதிய பாடல்கள் நீங்க படிக்கலாம். அது அவருடைய உணர்வுகள், அது உங்களுது இல்ல. அது இரவல் வாங்கி அவருதான் பேசுற. ஆனா இவரே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இதுல எதை வேணாலும் உங்களுதா எடுத்துக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே அவர் படித்த மனிதர்களுடைய உணர்வை தான் எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிளா இருக்கும். யாருக்கு வேணாலும் இது அப்ளிகபிளா இருக்கும் அந்த சொற்கள். அத்தகைய ஒரு இதுதான் வந்து இந்த பிரபா சங்கீதம். गाने गाने बोरे दिले आकाश बाबा में प्रिय. இந்த பாடல் எப்படி? இப்ப அவர் கொடுத்த அந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு இது வந்து பேருதவியா இருக்கிறது போது அவருடைய பாடல் வந்து கானே கானே போரே திலே, உங்களுடைய இசையால போரே அப்படின்னா நிறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நிறைஞ்சு வழி பாருங்க, அதை தான் பரேன்னு சொல்றேன். ஒரே திலே, நீ வந்து அதை நிறைச்சு விட்டார் உன்னுடைய ஞானத்தினால. ஜூலோகே ஆலோகனிலே சந்தே தாலே ராமனியோ, அந்த சொர்க்கலோகத்தினுடைய அவருடைய உலகத்தினுடைய அந்த ஒளியை நீ பக்கத்துல எனக்கு கொண்டு வந்துட்ட.
இது எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தெரியுது. இது தன்னுடைய அந்த நன்றி உணர்வை வெளிப்படுவதற்கான இந்த பாடல். அவர்கிட்ட பேசும்போது உண்மையிலேயே நீ கொடுத்த இந்த பிரபா சங்கீதெல்லாம் என்னை உண்மையிலேயே எங்கெல்லாம் கொண்டு போகுது தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லணும் தோணுமா தோணாதல்ல? அப்ப அதை பயன்படுத்துங்க இந்த பாட்டை. இப்படி ஒரு பாட்டு அது மாதிரி ஒரு சில இதை சில நான் வச்சிருக்கிறேன். அடுத்தது பாருங்க. आकाशेर तारा बोले তুমি কি লোকালে আকাশের তারা বলে তুমি কি না লোকালে মেঘের থেকে আড়ালে মেঘের থেকে আড়ালে দিলিদা বটিলে তুমি কি ভুলিয়া গেলে அண்ணன் பாட்டார் இந்த பாட்டை கேட்டுருப்பீங்க. அப்போ ஆகாஷே தாரா போல அந்த மீனிங் நான் படிச்சேன். அப்போ இந்த ஆகாயத்தில் இருக்கிற தாரைகள்லாம் எனக்கு சொல்லுது, நீ மேகத்துக்குள்ளார வானத்துக்குள்ளதான் நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற, தேடுறேன் நீ கிடைக்க மாட்டேன்ற. எதுக்கு இந்த மேகங்களுக்குள்ளார ஒளிஞ்சுக்கிட்டு என் முன்னால வராம என்னை ஏமாத்துற? என் முன்னால வரமாட்டியா? எங்கேயோ இருக்காரு. போய் அப்படி பாடினாரு. காச்சே தாக்கியே தேக்கினே காச்சே தாக்கியே அருகிலே. காச்சே என்றால் எனக்கு பக்கத்திலேயே. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த பொருள் ரொம்ப பக்கமா இருக்குது? பாபா இது ஒரு சொற்பொழியிலே கேட்பார். உனக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு பொருள், எதை சொல்லுவாரு? எது உங்க பக்கத்துல? இந்த டேபிள் தாங்க எனக்கு ரொம்ப பக்கமா இருக்குது. இப்போ அப்படியா? அவர் தான் உங்களுக்கு ரொம்ப அடுத்ததான் மீதி எல்லாமே இருக்குது. உங்க உடம்பு கூட அடுத்ததுதான். ஏன்னா அவர் அவ்வளவு உள்ள உங்களுடைய ஆன்மாவுக்குள்ள ஆன்மாவா அவர் தான் இருக்காரு. அப்ப நான் என்ற உணர்வுக்குள்ளே அவர் தான் இருக்காரு. அப்போ அந்த பாட்டை பாடுங்க. அப்போ இந்த அந்த இது அவர் தான் கொடுத்தார். அவரே கொடுத்ததுதான் இந்த மந்திரம். பாபா நாம் கேவலம் என்பது அவர் தான். அவருடைய திருநாமத்தினுடைய இந்த மந்திரத்தை தீனி ஜானேன் அவன் மட்டும்தான் அறிவான் என்றார். தீனி என்றால் அவன் மட்டும்தான், ஜானேன் என்றால் தெரியும், அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்னன்னா ஏறு நவோதா. நவ என்றால் புதிய, தாம் என்றால் அந்த புதிய இடம். அப்படிப்பட்ட ஒரு புதிய இடத்தை அது கொடுக்க போகுது என்பது எந்த இடம், அது எப்படி இருக்கும் அப்படின்றது அவனுக்கு மட்டுமே தெரியும். அதனால அந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த பூமியில வாழுகின்ற வரை दरार दूला ये भीरा आबीरा मुनमा बजोरे ईष्टोना मुनमा बजोरे ईष्टोना मुनमा இந்த லைன்ல இதனுடைய அந்த கீர்த்தனையினுடைய மகிமை ஜே அமிர்த லோகே. அமிர்தம் என்றால் அழியாதது அர்த்தம். அந்த உலகம், அழியாத உலகம் என்பது அவன் இருக்கும் உலகம் மட்டும்தானே. அப்போ ஜே அமிர்த லோகே ஆச்சேன் சே ஸ்பர்தா. அந்த அழியாத உலகத்தினுடைய அதிபதியே அவன் தான். அப்போ அவனுடைய திருநாமத்தை நீங்க பாடிக்கிட்டே இருங்க. ஸோ இங்க கீர்த்தனையினுடைய மகிமை பத்தி பாபா இந்த பாடல்ல சொல்றதை நீங்க பார்க்கலாம். அடுத்ததுல பாருங்க,
कानी कानी कोई गीतों संग जाता वो कारो तुमा माने जाता वो कारो तुमा माने अनुरे भूले ते कोना இந்த பாட்டுல ஜே பாத்து தியே இப்ப அவர் வந்து நமக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்திருக்காரு. இந்த பாதையில நான் வந்துட்டே இருக்கிறேன். ஆனா இந்த பாதையில திரும்பி போகிறதுக்கு வழியே கிடையாது. ஜே பாத்து தியே முடியாது, திரும்பி போக முடியாது. நீ முன்னாலதான் போக முடியும். இந்த பாட்டுல ஏட்டி காத்தா காணே காணே ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்னுடைய காதல வந்து சீக்கிரட்டா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏட்டி காத்தா காணே காணே போயிச்சு துமாய் சொங்க போனேன். சொங்க போனேன்னா சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம ரகசியமா உன் காதல மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறாரு? ஜாச்சாவோ காரோ, நீ எதை செய்யணும்னாலும் உன்னுடைய பூமா மோனை, உன்னுடைய இந்த காஸ்மிக் மைண்டுக்குள்ளார, பூமானாக்கா இந்த காஸ்மிக், மோனைனா மைண்ட், உன்னுடைய காஸ்மிக் மைண்டுக்குள்ளார நீ எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு போ. என்ன ஜாச்சாவோ காரோ பூமா மோனே அனுரே ஜேனோ பூலே தேவை. இந்த அணுவை மட்டும், இந்த உன்னுடைய இந்த காஸ்மிக் மைண்ட் வந்து எவ்வளவு பெருசுன்னு தெரியாது இல்ல, அவ்வளவு பெருசு. அது உள்ளார நான் ஒரு சின்ன அணு, அந்த அணுவை மட்டும் நீ மறந்துடவே மறந்துடாதன்னு அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ற ஒரு பாட்டு இந்த பாட்டு. அதே மாதிரி பாருங்க, இவருக்கு வந்து இந்த பகவட்டிக்கு சாதனாவே இல்லை, செய்ய முடியல. வாழ்க்கையை இருண்டு போய் தான் கிடக்கு, வெளிச்சமே இல்லை. இப்படி ஒரு நிலையில பகவான்கிட்ட அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயா அதான் ஐயா பாட்டு நம்பர்லாம் அனுப்புறியா? இது ஒரு பாட்டு 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 கேளுங்க, பாட்டு கேளுங்க. இது நீங்க எல்லாம் கேட்ட பாட்டு தான். இது मेरी तपस्या इंजोर नहीं है अमावस्या है नहीं मेरी तपस्या. என்னிடத்துல செய்ய வேண்டிய தவம் தியானம் வந்து என்னால என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. என்ன இஞ்சோரு நகியே அமாவாசை, அங்க வெளிச்சமே இல்லை, ஒளியே இல்லை, அமாவாசை இருட்டாதான் இருக்குது என் வாழ்க்கை. தியானமும் என்னால செய்ய முடியல. मेरी तपस्या इंजोर नहीं है अमावस्या सिर्फ एक ही चिकित्सा रह गई, सिर्फ एक ही चिकित्सा. எதுவுமே இல்லை வாழ்க்கையில, எல்லாம் இருட்டா இருக்கு, வெளிச்சமே இல்லை. ஆனா ஒன்னே மட்டும் என் மனசுக்குள்ளார இருக்கு. அது என்ன? बनो चरण रज खन तुम्हारे. கண்ணுன்னா the smallest, கண்ணா அப்படி துகள்லே ரொம்ப சின்னது. அப்போ பன்னு சரண கண்ணு ரஜி துமாரே, உன்னுடைய பாதங்கள்ல ஒட்டிட்டுக்குள்ள ஏதாவது பெருசா ஒட்டிட்டு தான் தெரியும். ஆனா இப்ப காலில் பார்த்தா கண்ணுக்கு தெரியாத தூசு ஒட்டிட்டு, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசா இருக்கிறல்ல, பண்ணுச்சரன்னு ரஜித்துமா உன் பாதத்துல ஒட்டிட்டு இருக்கிற ஒரு தூசா மட்டும் என்ன வச்சிருந்தா போதும். ஏன்னா என்கிட்ட தியானம் இல்லை, வாழ்க்கையெல்லாம் இருந்துக்குது, வெளிச்சமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களும் இருக்கிறாங்க. சாதனாவுக்கு நேரம் கூட ஒதுக்க முடியலங்க. ஓடி ஓடி காலையில போனா ராத்திரி தூங்கறதுக்கு கூட நேரம் இல்லாத ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கை அந்த அளவுக்கு அவங்கள வந்து படாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இறைவன் இடத்துல என்னுடைய நிலைமை இதுதான், உனக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, அதனால எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுடாத, உன்னுடைய பாதத்துல ஒட்டிட்டு இருக்கிற அந்த தூசு இருக்குல்ல, அந்த தூசாவது நீ என்னை வச்சுக்க. இது ஒண்ணு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இந்த கேள்வி மட்டும்தான், இந்த ரெக்வெஸ்ட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. என்ன பாட்டு இது? आए हो तुम
आए हो तुम அந்த பாட்டு. இதெல்லாம் நம்ம கேட்ட பாட்டு தான். ஆனா யாருமே அந்த பொருளை வந்து நாம வந்து ரசிக்கல. அதனால ஒவ்வொரு பாட்டையுமே நீங்க ரசிங்க. நிறைய பாடல்கள் வந்து நான் வந்து ஏறத்தாழ 174 பாட்டு. ஐயா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு 175 பாடல்களை நான் தமிழ் அர்த்தத்தோட யூடியூப்ல கொடுத்துருக்கிறேன். சோ இதெல்லாம் வந்து நான் ஏதோ பொழுதுபோக்கு தரல. உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்திலுமே ட்ரெயின் பண்ணி மாஸ்டர் ஆகணும்னு தான் என்னோட ஆசை. இப்ப பிரபா சங்கீத்து கூட இதெல்லாம் வந்து ஒரு வாரம் கூட இருக்காது உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சதுன்னு நினைக்கிறேன் இல்ல. சோ அப்ப இதெல்லாம் நான் ஒவ்வொருத்தரும் ட்ரெயின் ஆகி ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து ஒரு டைனமிக்கான ஒரு மாதிரியா வரணும் பாபா சொன்ன எல்லாத்துலயுமே. அது மாதிரி பிரபா சங்கீத்து கொடுத்திருக்கேன். பாபாவுடைய ஆடியோவை ஏறத்தாழ 74 அவருடைய ஸ்பீச்ச ஆங்கில அந்த சொற்களோடு தமிழிலும் அதுக்கான பொருளும் கீழே கொடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுடைய பயனுக்காக தான். பாபா சொன்னது என்னன்னு பாருங்க. அடுத்த பாட்டு பாருங்க. परस्ती तुम्ही हो परस्ती तुम्ही हो तरकीबी तुम्ही हो आता हूँ जाता हूँ आता हूँ जाता हूँ आता हूँ जाता हूँ मंजिल तुम्ही हो. என்ன வரிகளை பாருங்க. இந்த பாடலாம் நம்ம வந்து அடிக்கடி கேட்கிற பாடல்கள் தான். நீங்க எல்லாம் பாடினது எல்லாமே தான். பரஸ்தி துமி ஹோ தரக்கிபி துமி ஹோ. என்னுடைய மேன்மையும் நீதான், என்னுடைய தாழ்வும் வந்து, அதாவது உயர்வும் நீதான் தாழ்வும் நீதான். அவன் இல்லாம என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? அப்போ எல்லாமே இந்த வாழ்வில் வாழும் தாழும் எல்லாமே நீதான். அப்போ நான் வந்து ஆத்தாகும் ஜாத்தாகும் பிறக்கிறேன், மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேன். ஆத்தாகும் வரேன் போறேன். ஆத்தாகும் ஜாத்தாகும் மஞ்சில் தும்பிகோ. நீதான் எனக்கு அபோர்ட். எனக்கு வீடு யாரு? நீதான். வந்தாலும் போனாலும் என்னுடைய வீடு யாரு? நீதான். மஞ்சில் தும்பிகோ. சடுத்தாகும் கிருத்தாகும். கீழே ஒருவரேன், மறுபடியும் மேலே எழுந்து. இதுதானே சாதனாவிலையும் அப்படித்தான். கீழே சரிஞ்சு ஒருவரும் மறுபடியும் முயற்சி பண்ணோம், மேலே வந்துட்டே இருக்கிறோம். எல்லாமே நம்மளோட பிசிக்கல் சைக்கிக் எல்லா நிலைகளிலுமே விழுறோம், மறுபடியும் எழுந்திருக்கிறோம். இத வந்து தேக்கத்தே ரகேவோ, நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. அப்போ இந்த பார்த்து கொண்டு இருக்கின்ற பாரு, நான் எழுந்தாலும் சரி விழுந்தாலும் சரி உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி, ஆனா நீ என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்க. அந்த பார்வையை மட்டும் எடுத்துக்க பாருங்க. இப்படி ஒரு ரெக்வஸ்ட். நீ என்ன வந்து மேலே எழுப்பி விடு, என்ன தூக்கி விடு, என் மடியில நீ வந்து உன் மடியில என்ன உட்கார வச்சு கூட கேட்கல. நான் உளுந்தாலும் எழுந்துச்சாலும் நீ என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறல்ல, அந்த பார்வையை மட்டும் என்னோட நீ வந்து என்னிடத்துல இருந்து விலக்கிடாத. இது ஒரு மனநிலை தாங்க. இப்படி ஒரு மனநிலை பக்தர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்போ எதையெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசணும் அப்படின்றத இந்த பாட்டுல வந்து நீங்க பார்க்க முடியும். இது மாதிரி நிறைய பாட்டு, இது மாதிரி நிறைய இடம் போட்டிருக்கேன். ஆனா அதை விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு இது? हमारे भूलिया देचो, நீ என்ன மறந்துட்டியா? கோனு தோஷே ஜானினா, கோனு தோஷே ஜானினா, என்ன தப்பு என்பது எனக்கே தெரியல. நீ என்ன மறந்துட்டியா? ஆனா நான் தப்பு என்ன செஞ்சேன்றது எனக்கு தெரியல. हमारे भूलिया देचो कोनु दोषे जानीना कि बाळपो रातिलो चिलो ना की साधना साधना कि
சிவாய அபராதம். அபராதம்னா குற்றம். அபராதம் சொல்றாங்க, குற்றம். சிவாய அபராதம்னா என்ன குற்றம் செய்தேன், அதுவும் எனக்கு